தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசியது என்ன? செய்தியாளர்களை சந்தித்து நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம். ஸ்டாலின் அவர்கள் அந்த குளத்தூரில் தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் தனக்குமான நட்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டது என ரஜினிகாந்த் பேட்டி. 40 ஆண்டுகளை கடந்து இருவரும் நல்ல நண்பர்கள் என்றும் விளக்கம். ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். என்னுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சதகம். விஜய்க்கும் தனக்கும் தலைமுறை வேறுபாடு இருப்பதை சுட்டிக்காட்டிய ரஜினிகாந்த், எம்ஜிஆர் என்டிஆரை விஜய் விஞ்சியிருப்பதாகவும் தனக்கு எந்த பொறாமையும் இல்லை என்றும் பேச்சு. எனக்கும் விஜயருக்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃபரன்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்கேன். அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? அது இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி. விஜய் முதல்வராவதை தடுத்தாரா நடிகர் ரஜினிகாந்த்? அரசியல் தலையீடுகள் எதிலும் தான் பங்கேற்கவில்லை என விளக்கம். ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு நான் இங்கே விஜய் சிஎம் ஆகக்கூடாது, பவருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. இருவரும் கட்சிகளை தாவேக தலைவர் விஜய் வென்றிருக்கிறார். விஜயின் வெற்றியை ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியுடன் பார்ப்பதாகவும் ரஜினிகாந்த் பேட்டி. இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிசியேஷன், சூப்பர். முதல்வர் விஜய் மீது உள்ள எதிர்பார்ப்புகள் தான் அவர் முன்னுள்ள பெரும் சவால். அவற்றை நிறைவேற்ற 2 ஆண்டுகளுக்கு முதல்வருக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என ரஜினிகாந்த் பேட்டி. விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை, ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. அது டெஃபினட்டாக பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் ஒன்று, மக்கள் நம்ம ஒரு 2 வருஷம் அவரை விட்டுறணும். 2 வருஷம் விட்டுறணும். விஜயின் தொண்டர்கள் தவறு இழைக்காமல் செயல்பட வேண்டும். தாவேகவினருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அறிவுரை. அவருடைய தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக நடந்துக்கணும். இந்த சென்ஸ், அவர் என்ன தப்பு பண்ணா கூட அது ஸ்ட்ரைட்டா விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசுல வச்சுக்கணும். சம்பிரதாயத்திற்காக யாரையும் சந்திப்பது தமக்கு பிடிக்காது. முதல்வர் விஜயை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் பதில். நீங்க சிஎம் சந்திச்சு திரையுலக பத்தின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லைங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து நடிகர் சினிமா போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் சும்மா சம்பிரதாயிகமான போய் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதால் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதாக ரஜினிகாந்த் பதில். கருணாநிதி முதல்வரான பிறகு அழைத்ததால் நேரில் சந்தித்ததாகவும் விளக்கம். நான் 96 தான் கலைஞர் இருக்கும்போதே நான் அப்போ நான் போகல. 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போயிருந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு கலைஞர் சார் கேட்டார், உங்களை பார்க்கணும், நான் வரட்டா நீங்கள் வரீங்களா? ஐயோ நானே வரேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். லாஸ்ட் ஜெயலலிதாவுடைய ஒரே ஒரு வேலைக்கு நான் போயிருந்தேன். அவர் நான் வர்றதுக்கு அவர் ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன்.
கமல் முதல்வராக இருந்தால் கூட பொறாமை வந்திருக்கலாம். விஜய் முதல்வரானதால் பொறாமையா என்ற கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் பதில். விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. விஜயின் வெற்றிக்கு சினிமா புகழ் கை கொடுத்துள்ளதாக ரஜினிகாந்த் கருத்து. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சோசியல் மீடியாவும் காரணம் என பதில். சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்கு கரெக்டாக விஜய் வந்தாங்க. அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா புகழ் 100% சினிமா புகழ் அவ்வளோ ஒரு கை கொடுத்துருக்கு. இளைஞர்கள், லேடிஸு அண்ட் சோசியல் மீடியா அது நல்ல ஒர்க் ஆயிருக்கு. தாம் கட்சி தொடங்கியிருந்தால் 100 விழுக்காடு வெற்றி பெற்றிருப்பேன், சந்தேகமே வேண்டாம் எனவும் நடிகர் ரஜினிகாந்த் திட்டவட்டம். தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது நினைக்கிறீங்களா? இல்ல 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. இல்ல 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. முதல்வர் விஜய்க்கு 6 மாதங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும். விஜய் ஆட்சி எப்படி உள்ளது என்ற கேள்விக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பதில். 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படித்தான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். ரஜினியுடன் போட்டி இருந்ததே தவிர பொறாமை கிடையாது. கமல் முதல்வராக இருந்தால் கூட பொறாமை வந்திருக்கலாம் என ரஜினிகாந்த் கூறிய நிலையில் கமல்ஹாசன் பதில். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம். மும்மொழி கொள்கையை அமல்படுத்துமாறு தமிழ்நாட்டை கட்டாயப்படுத்த முடியாது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு மும்மொழி கட்டாயம் என்ற அறிவிப்பு குறித்த கேள்விக்கு கமல்ஹாசன் பதில். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை தொடர்ந்து எதிர்க்க வேண்டும். தாவேக அரசுக்கு திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்த்து கொண்டிருக்கிறோம். புதிதாக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் அதை நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை தொடர்ந்து அவர்களும் எதிர்க்க வேண்டும். திமுக முன்னாள் எம்எல்ஏவும் நிர்வாகியுமான டாக்டர் எழிலனின் பதிவால் அரசியலில் விவாதம். 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இடமில்லை என்ற திரைப்பட காட்சியை பதிவிட்டுள்ளதால் கவனம் பெறுகிறது. அமமுக, அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி தந்தால் சிபிஐ விசாரணை கோருவோம். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். எங்களது எம்எல்ஏவோட பேரம் பேசி ஏதோ ஒரு செஞ்சு தரேன் சொல்லி தானே கூப்பிட்டுருக்கீங்க. அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றே அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தீங்கன்னா உறுதியாக சிபிஐ என்கொயரி வருவோம். விசிக இடதுசாரிகள் 6 மாத காலம் தாவேகவுக்கு ஆதரவளிப்பார்களா என தெரியவில்லை என தினகரன் கருத்து. தாவேக ஆட்சி ஊசலாடி கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். உறுதியாக இந்த ஆட்சி கஷ்ட காலம் தான். இன்னும் சொல்ல போற விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ எவ்வளவு நாள் தாங்கி பிடிப்பார்கள்? 6 மாசம் தாங்குவாங்களா? அதனால இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் என்பது ஊசலாடி கொண்டிருக்கிறது.
ஊழல் கட்சி என கூறிய அதிமுகவின் ஆதரவை தற்போது விஜய் பெற்றுக் கொண்டுள்ளதாக தினகரன் விமர்சனம். அதிமுகவை முதல்வர் விஜய் அழிக்க நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக ஊழல் கட்சி என்று சொன்ன விஜய் இன்றைக்கு நமது நண்பர்கள் அவர்கள் எத்தனையோ மன வருத்தம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் விஜயை ஆதரிப்பது அறம் என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்கிறது? இது தாவேகா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அம்மாவின் தொண்டர்களை அழிக்க பார்க்கிறது இயக்கத்தை. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்யாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம். எடப்பாடி பழனிசாமி ஆதரவு அதிமுக எம்பி தனபால் எச்சரிக்கை. சென்றிருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியும் இன்னும் 3 மாத கால அவகாசத்திலே அவர் சரியான முடிவை சபாநாயகர் எடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு நீதிமன்றம் இருக்கின்றது. நீதிமன்றத்தின் மூலமாக அந்த 25 எம்எல்ஏக்களின் பதவிகளும் பறிக்கப்படும். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடம் என தாவேக இதுவரை கூறவில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் பதில். அதிமுகவில் தான் மட்டும் இருந்தால் போதும் என எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் விமர்சனம். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம், அது மாற்றிக்கலாம். நீங்களே சொல்லணும், நாங்கள் ஒருத்தர் சொல்லு இது வரைக்கும். திருச்செந்தூர் கோயிலில் சண்முக விலாச மண்டபத்திற்கு கேட்டை தள்ளி கொண்டு நுழைந்த பக்தர்களால் நெரிசல். முருகனை 6 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து தரிசிக்கும் நிலை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். திருப்பத்தூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரையில் இன்று கனமழை. நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும். காவிரி படுகை மாவட்டங்களுக்கும் நாளை கனமழை எச்சரிக்கை. சென்னையில் 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என கணிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசக்கூடும். 5 நாட்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பளங்களில் தேங்கியுள்ள மழைநீர். உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் வேலையிழந்த தொழிலாளர்கள். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியில் தெருநாய் கடித்து 18 பேர் காயம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. தமிழகத்தில் 3 மாதங்களில் 2 லட்சம் பேருக்கு மேல் நாய்க்கடியால் பாதிப்பு. தொடரும் தெருநாய்க்கடி பிரச்சினைக்கு தீர்வு காண என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது தாவேக அரசு? டாஸ்மாக் கடைகளை விதிமுறைப்படி இரவு 10 மணிக்குள் மூட வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் உத்தரவு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்காணித்து புகைப்படங்களை குழுவில் பதிவிடவும் ஆணை. தாம்பரம் அருகே மணிமங்கலத்தில் இளைஞர்கள் 2 வெட்டி கொலை. கொலைக்கு பிறகு தப்பியோடி 6 பேரை தேடும் காவல்துறையினர்.
சென்னையில் பிரபல ரவுடிக்கு சலுகை காட்டிய காவல் ஆய்வாளர்கள் உட்பட 3 பேர் சஸ்பெண்ட். ரவுடி வெள்ளைக்காளியை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும்போது சலுகை காட்டியதாக புகார். செய்யாறு பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியதால் கொள்முதலை விரைவுபடுத்த விவசாயிகள் வலியுறுத்தல். ஆம்பூர் அருகே தோட்டத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய யானைகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கோலாகலம். பக்தர்கள் பால்குடம் எடுத்துச் சென்று நிறுத்திக்கடன். கோடை விடுமுறையொட்டி ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஏரியில் படகு சவாரி செய்து உற்சாகம். கேரளாவின் புகழ்பெற்ற சுற்றுலா மையமான ஆலப்புழாவில் குவியும் சுற்றுலா பயணிகள் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை கண்டு ரசித்தபடி போட் ஹவுஸில் பயணித்து உற்சாகம். சோழர் காலத்து ஆனைமங்கலம் செப்பு பட்டயங்கள் இந்தியாவிடம் ஒப்படைப்பு. வரலாற்று முக்கியத்துவம் மிக்க செப்பேடுகளை பிரதமர் மோடியிடம் வழங்கியது நெதர்லாந்து அரசு. நாகை பௌத்த விகாரைக்கான தானத்தை பற்றி பேசும் ஆனைமங்கலம் செப்பேடுகள். இந்தோனேஷியாவுடனான சோழர்கள் உறவு பற்றிய தகவல்களும் இருப்பதாக ஆய்வாளர்கள் கருத்து. புத்த மதத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த கிராண்ட் ஒரு இந்து மதத்தை சார்ந்த கோயிலில் இருக்கிற இதில் எழுதி வச்சிருக்காங்க. இப்படின்ற செய்திகள் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக அங்கே இருக்கு. அதே போல ராஜேந்திரன் காலகட்டத்தில் தான் இது இந்த கிராண்ட் இந்த செப்பேடுகளை முழுமையாக தயாரிக்கப்பட்டு அது கொடுத்திருக்காங்க. நெதர்லாந்திலிருந்து சோழர் கால செப்பேடுகள் திரும்ப கிடைப்பது என்பது இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியான தருணம். சோழர்களின் பண்பாடு மற்றும் கடல்சார் வலிமையை நினைத்து பெருமிதமடைவதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. நெதர்லாந்தில் இருந்து இந்தியா வரும் ஆனைமங்கலம் செப்பேடுகள் மத்திய அரசிடம் பேசி தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுப்பாரா முதல்வர் விஜய்? கீழடியில் நடைபெறும் 11ஆம் கட்ட அகழாய்வில் முழுமையான வட்டப்பானை கண்டெடுப்பு. சாய கிண்ணங்கள், சுடுமண் பாத்திரங்களும் கிடைத்துள்ளதாக தொல்லியல் துறையினர் தகவல். ஆப்பிரிக்காவில் எபோலா தொற்று தீவிரமடையும் நிலையில் அதை சர்வதேச மருத்துவ அவசர நிலையாக அறிவித்தது உலக மருத்துவ நிறுவனம். காங்கோ, உகாண்டா நாடுகளில் 80 பேர் உயிரிழந்த நிலையில் 200க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை. மத்திய அமைச்சர் பண்டி சஞ்சய்குமாரின் மகன் பகிரத் போக்சோ வழக்கில் கைது. 17 வயது சிறுமியும் அவரது தாயும் அளித்த புகாரின் பேரில் தெலுங்கானா காவல்துறை நடவடிக்கை. தென்கொரியாவில் நடந்த மத வழிபாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட ரோபோக்கள் துறவிகள் போன்று வேடமணிந்து சாலையில் பேரணி சென்ற காட்சிகளை கண்டு பலரும் வியப்பு. சீன பெருஞ்சுவரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டி 50 நாடுகளிலிருந்து 1500 பேர் பங்கேற்பு.
முதல்வர் விஜய் உட்பட 10 அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு. முதல்வர் விஜயிடம் பொது நிர்வாகம், மகளிர் நலன், இளைஞர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சிறப்பு திட்டங்கள் உள்ளிட்டவை ஒதுக்கீடு. அமைச்சர் ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கீடு. பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரானார் ஆதவ் அர்ஜுனா. அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதித்துறை, அமைச்சர் அருண்ராஜுக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கீடு. உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் வெங்கட்ட ரமணனிடம் ஒப்படைப்பு.